நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப கியூட்டான டாய்ஸ் கிடைக்குதுல்ல. நாம சின்ன பசங்களா இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கவே இல்ல. இத்தனை பொம்மையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப பார்த்தேன்னா பசங்க கிட்ட இருக்கிற பொம்மைய வச்சு நம்ம ஒரு கடையே வைக்கலாம். எங்க அனன்யாக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல. ஆனா அவகிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு, அதை விட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா வினிதா? நம்ம பசங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப லக்கி. அவங்களுக்காக நம்மளால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனா இந்த உலகத்துல நிறைய பசங்க இருக்காங்க எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி. ஆமா அர்ச்சனா, நீ சொல்றது சரிதான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதனால நம்ம பசங்களோட ட்ரெஸ்ஸஸ், யூஸ் பண்ணாத டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அத நம்ம இல்லாத பசங்களுக்கு கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நிறைய புது திங்ஸ் எல்லாம் வாங்கி அனாத ஆசிரமத்துக்கும் ஏழை பசங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஐடியா அர்ச்சனா. அதுவும் இல்லாம இது ஜாய் ஆஃப் கிவிங் வீக். அதனால இந்த வாரம் நம்ம நிறைய பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அவங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும், உதவியாவும் இருக்கும். உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஆரம்பமா இருக்கும்னு தோணுது. அவங்களுக்கு நிறைய வீடுகள்ல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. எங்க வீட்லயும் யூஸ் பண்ணாத திங்ஸ் நிறைய இருக்கு, அதையும் கொண்டு போய் கொடுங்க. அப்படியே எங்க வீட்டுக்கும் வந்த மாதிரி இருக்கும். நளினி, அட ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணே, இது என்னோட ஃப்ரெண்ட் கௌரவ். அப்புறம் அவங்க இவனோட வைஃப் அனிதா. ஹலோ. வணக்கங்க. வணக்கம். இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா? அது நளினி. அவதான் விராஜோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வாங்க, வாங்க. வாங்க. இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எப்படி இருக்க அர்ச்சனா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீரா, இந்த பொம்மையெல்லாம் உள்ள வச்சிருங்க. சரிங்கம்மா. ஏய், இருங்க இருங்க இருங்க. நீங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க. விராஜ் குறும்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. போங்க, ரெண்டு பேரும் உள்ள போய் விளையாடுங்க, போங்க. அர்ச்சனா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அந்த பையன் ரொம்ப வாலா இருக்கான். அப்படியே ரொம்ப கியூட்டாவும் இருக்கான் கார்த்திக். ஏய், இது என்னது? ஏய், சரிடா. விராஜ் கிட்ட நான் நிறைய தடவை சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சரி விடு, பரவாயில்ல. நம்ம வீராஜங்கிறதுனால தெரியாம செஞ்சுட்டான். நாமளா இருந்தா வேணும்னே செய்வோம்ல. நளினி, பாத்துமா. என்ன ராகுல், விக்ராந்த பார்க்கவே முடியல. விராஜ் குறும்பு பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும், சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எங்கேயாவது ஸ்வீட் கடை திறந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அக்கா, நீங்க சம்மந்திக்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? நாளைக்கு பூஜை இருக்குல்ல? ஆமா சுகன்யா, அங்க நடந்தது எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் சொன்னது அவங்க நம்பினாங்கன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ எதுக்கும் கவலைப்படாதமா ராதிகா. நீ அவங்க கிட்ட நிறைஞ்ச மனசோட தானே மன்னிப்பு கேட்ட. கண்டிப்பா அவங்க நம்ம நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு நாங்க கோபால் ஆபீஸ்க்கு போனோம். நீ எதுக்கு அங்க தேவையில்லாம போன? அம்மா, முதல்ல முழு விஷயத்தை கேளுங்க. நாங்க அந்த கோபாலை பாக்குறதுக்காக அந்த ஆபீஸ் போல. அந்த ஆபீஸ்ல இருந்து அவனை எடுத்துட்டாங்களாம். நம்மள மாதிரியே அவன் இன்னொருத்தங்களையும் ஏமாத்திருக்கான். அதனால அவங்க அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோபாலை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. யாராவது தவறு செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். உண்மையிலேயே நீ இப்போ நல்ல செய்திய சொல்லிருக்க. எனக்கு இப்போ கவலையே இல்ல. உண்மையிலேயே அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஆன்ட்டி, ப்ளீஸ் இத கொஞ்சம் தொங்க வைக்கிறீங்களா? சரி, தூங்க வைக்கிறேன். கீழ வெச்சீங்கன்னா அப்புறம் எழுந்திருச்சிடுவா. ஓ, அப்படியா? சரி சரி, முதல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. அர்ச்சனா, இந்த டாலை நீ கையில வச்சிருக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்க. வார்த்தையால சொல்லவே முடியல. கார்த்தி மட்டும் இப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா நீங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலி போர்ட்ரேட்டாவே மாறிடுவீங்க. யாராலையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இங்க பாரு வினிதா, இப்ப இவங்களுக்கும் சீக்கிரமா டைம் வரணும். கார்த்திக் விராஜ் கூட வெளியில விளையாடும் போது நீ அவனை பாத்துருக்கணுமே. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. இவங்க கிட்ட விஷயத்தை நீ சொல்லிடு, இல்லைன்னா இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அட, நான் மறந்தே போயிட்டேன்.
நீ போன்ல கூட ஏதோ குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னல, என்னது சீக்கிரம் சொல்லு. ஆமா அது வந்து என்னன்னா அது என்ன ஏன் சும்மா தயங்குற? என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம். அப்புறம் அஜய் உனக்கு? 6 வருஷம் ஆகுது. ஆ, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 2. நீங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் நீங்க என்னைக்காவது கார்த்திக் எங்களை எப்போ அங்கிள் ஆக்க போறேன்னு கேட்டிருக்கீங்களா? என்ன கார்த்திக், இப்ப நீ என்ன சொல்ல வர? நீயுமா? டேய் நீங்களாம் என்னைக்கோ அங்கிள் ஆயிட்டீங்க, நான் ஆகக்கூடாதா? வாவ் கார்த்திக், எங்களோட கேங்ல நீயும் வந்து சேர்ந்துரு. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல செய்திதான் இல்ல? இது எத்தனாவது மாசம்? 4th month. ஓ, எங்க கிட்ட இது இப்பதான் சொல்ல டைம் கிடைச்சதா? டேய் சும்மாறா. 3 மாசம் முடியற வரைக்கும் நீ மட்டும் சொன்னியா என்ன? ஏய் இல்லடா, அம்மா தான் அப்போ. டேய் முதல்ல கேள்வி கேட்க நிறுத்திட்டு முதல்ல அவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கடா. ஆமா கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் கார்த்திக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா. Thank you. கார்த்திக், எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ அப்பா ஆனதுக்கு அப்புறம் கூட இப்படி சின்ன பையனா தான் இருப்பியா? என்னாச்சு ராகுல்? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? இல்ல ஒண்ணு இல்ல நீ. ஏன் இப்படி நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க? படிப்பு டென்ஷனா? ஆமாங்க அண்ணி. அண்ணி, நான் எல்லா சாப்டரையுமே ஒரு முறை படிச்சிட்டேன். எல்லா ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி போட்டு பார்த்திருக்கேன். ஆனா டீச்சர் எனக்கு ஏதாவது புது சம் கொடுத்தாங்கன்னா அதை என்னால போட முடியல அண்ணி. ஒருவேளை எதையாவது நான் ரிவைஸ் பண்ணாலும் எனக்கு ஃபார்முலால மறந்து போயிடுது. உண்மையா சொல்லணும்னா எனக்கு இப்ப பயமா இருக்கு. எக்ஸாம் வேற நெருங்க போகுதுல. ஐயோ ராகுல், எக்ஸாம்ஸ் பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? அதுவும் மேக்ஸ் எல்லாத்தை விட ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் ஈஸியா போட்டுடலாம். ஆனா அண்ணி, அதுதானே என்னோட பிரச்சனை. ராகுல், எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் உனக்கு எல்லா ஃபார்முலாஸ்க்கும் ஷார்ட்கட் சொல்லி தரேன். அப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். நிஜமாவா அண்ணி? எங்க பாரு, நான் சொல்லி தரேன். இது இருக்குல்ல, இதை இப்படி எழுதணும். இத பாரு, C+G அப்புறம் பிளஸ் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்கக்கா? வினிதா, ஆமா இது என்னது? நீ நிறைய இட்டாலியன் குரோக்கரி போன்சன் எல்லாம் வாங்கினல, அதுல எங்க போச்சு? ஒரு சிலது உடைஞ்சிருச்சு, ஒரு சிலத பேக் பண்ணி வச்சிட்டேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, எல்லாத்தையும் என் புள்ள உடைச்சிட்டான். 2 சைனா சாசஸ் அவன் ஃப்ளையிங் சாசராவே மாத்திட்டான் தெரியுமா? என் புள்ள இந்த விஷயத்துல ஜீனியஸ். சந்தோஷப்படுங்க, இந்த தடவை பிளாஸ்டிக் பிளேட்டாவது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் வரும்போது உங்களுக்கு பேப்பர் பிளேட் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விராஜ் அப்படியே அவங்க அப்பா மாதிரி தான். ஏய் அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லடா. ரேகா, நீ சாப்பிடு, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாம் அர்ச்சனா, இட்ஸ் ஓகே. எனக்கு இது பழகிடுச்சு. அதுவும் இல்லாம அசைஞ்சுகிட்டே இருப்பா. 2 நிமிஷம் கூட ஒருத்தங்க மடியில உட்கார மாட்டா. இதனால உனக்கு கஷ்டம் தானே? செல்லம் செல்லம், அழக்கூடாது அழக்கூடாது. சரி சரி சரி. ஆனா ராகுல், ரேகா சாப்பிடவே இல்ல. அவ அப்புறமா சாப்பிட்டுப்பா. இது அவளுக்கு பழகி போச்சு. ஆனா இது ஆறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாதுல்ல, ரொம்ப டேஸ்டாவும் இருக்காது. இப்ப நான் கொண்டு போய் கொடுத்தா கூட அவ சாப்பிட மாட்டா. குழந்தை அழுகை நிறுத்தினாதான் அவ எதையும் சாப்பிடுவா. தாய் பாசங்கிறது அதான். இந்த விஷயத்துல என் பொண்ணு நளினி ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன தொந்தரவு பண்ணவே மாட்டா. சின்ன வயசுல நைட்ல டக்குன்னு தூங்கிடுவா. அம்மா அம்மா, என்ன பேபி, என்னாச்சு? விராஜ் என்ன விளையாடும் போது அடிச்சிட்டாம்மா. This is very bad விராஜ். நளினியும் ஒன்னும் குறைஞ்சவே இல்ல. எப்ப பார்த்தாலும் இவனை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பா, கிக் பண்ணுவா. நீ தானே முதல்ல இவனை அடிச்ச நளினி. அட, நீங்க 2 பேரும் ஏன் பசங்க மாதிரி இப்ப சண்டை போட்டுருக்கீங்க? குழந்தைங்களா போங்க, போய் உள்ள விளையாடுங்க போங்க. விராஜ், நீ உள்ள வா, விளையாடலாம். நளினி குட்டி, இது பாரு,
நான் உனக்கு கதை சொல்றேன், உனக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்ல? அப்புறம் இன்னொரு விஷயம், நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு பிக்னிக் போலாம். ஆமாடா கண்டிப்பா நல்ல போலாம். idea-டா. ரொம்ப நல்ல ஐடியா. லாஸ்ட் டைம் கூட நம்ம போயிருந்தோம்ல. அப்புறம் ராகுலும் நிறைய குறும்புத்தனம் பண்ணிட்டான். ஆமாயா, சூப்பரா என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஸ்டோரி சொல்லுங்களேன். ஸ்டோரியா? சரிடா செல்லம், நான் உனக்கு ஸ்டோரி சொல்றேன். சரி, அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணலாம். ஒரு ஐடியா இருக்கு. வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். சூப்பர் okay. idea. சரி, சரி, வாங்க போலாம். அப்பதானே லேடிஸ் நம்மள பத்தி கொஞ்சம் குறை சொல்ல முடியும். அர்ச்சனா, ஆ? உனக்கு ஒன்றும் டயர்டா இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல கார்த்திக், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். வருங்கால அப்பா நீங்களும் வாங்க. சரி கார்த்திக், போடா. வா வா வா. பாத்தியா, இது ரொம்ப ஈஸி இல்ல? ஆமா அண்ணி, எனக்கு இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு. எங்க பாரு ராகுல், எதுக்கும் பயப்படக்கூடாது என்ன? ஓகே ராகுல், முதல்ல இத நல்லா ரிவைஸ் பண்ணிக்க, அடுத்த சாப்டர் அப்புறமா படிக்கலாம். ம்? சரிங்க அண்ணி. ஆ, குடிக்க ஏதாவது வேணுமா? மில்க் ஷேக் வேணுமா? சரிங்க அண்ணி. ம். ராகுல், நீ நல்லா கவனமா படிச்சா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவ. தேவையில்லாம பேசி உன்னோட நேரத்தை வீணாக்காத, சரியா? மெசேஜா? அப்படியே தூங்கிட்டா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி வாங்கக்கா, நானும் உங்க கூட வரேன். இல்ல, நீ பொறுமையா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வா. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கவே வேண்டாம். அப்படியா? பேர் வைக்கிறதுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்குமா? எங்க வீட்ல அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்தது. எங்க அம்மா அவனுக்கு ஆரன்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அவனுக்கு கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எங்க 2 பேருக்கும் அந்த பேரெல்லாம் பிடிக்கவே இல்ல. அப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எல்லா நேம்ஸையும் ஷார்ட் லிஸ்ட் எடுத்தோம். பெரியவங்க அந்த நேம்ஸ் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும், சில நேம்ஸ்ல மீனிங்கே இல்லன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படியா? ஃபைனலி நாங்களே டிசைட் பண்ணிட்டோம், இதுக்கு மேல இத பத்தி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண கூடாதுன்னு. சரி, அப்ப பேர் யார் வச்சது? அந்த பேரை வச்சது நாங்க தான். வினிதால இருக்கிற VI, அப்புறம் அஜய்ல இருக்கிற AG, ரெண்டுத்தையும் சேர்த்தா விராஜ். அட, இது உண்மையிலேயே சூப்பரான ஐடியா. நிஜமா தான் சொல்றேன். இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ரூம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது விராஜோட ரூமா? இந்த ரூம் என்னோட ரூம் தான். ஆனா இப்போ விராஜோட ரூம் ஆயிடுச்சு. ஐம் சாரிடா. சரி, இப்ப எதுக்கு ஃபார்மலா பேசிட்டு இருக்க? சரி வா, நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். ஆ, ஆ. அஜய், சீக்கிரம் ரெடி பண்ணுவல்ல? என்னடா ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்பெல்லாம் இந்த வீட்ல எந்த பொருளும் சரியா ஒர்க் பண்றதே இல்ல. ஏன் விராஜுக்கும் வீடியோ கேம்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அக்கா பையன் வந்திருந்தான். நாள் முழுக்க 2 பேரும் இங்க தான் இருந்தாங்க. அதனால இது ரிப்பேர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த வீட்ல எதுவும் ஒழுங்கா இருக்கான்னு சொன்னல. பாருங்க, வயர் கட் ஆயிருக்கு. சாரி, நம்மளால கேம் விளையாட முடியாது. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? அதுவும் சரிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கோம். பழைய விஷயங்களை பேசி நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன, ஆமாமா. okay தானே? சரி, ஆ. பாட்டு கூட பாடலாம். ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். யார் ஃபோன் பண்ணாங்க? அது வந்து ஜாப் இன்டர்வியூடா. ஓகே தானே? ஆ, குட். ஆஃபீஸ். ஒரு நிமிஷம். ஆஃபீஸ்ல இருந்து கால். நான் இதை வந்துடுறேன். சரி சரி. ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. அக்கா அக்கா, நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? நானும் பேசணும்னு தான் இருக்கேன். ஆனா உள்ள நிறைய பேர் இருக்கிறதுனால பேச முடியல. அக்கா, நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? கார்த்திக், அது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னு சொல்லுங்க.
அக்கா நீங்க என்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி தாராளமா பேசலாம். கார்த்திக், அது மோகனுக்கு இப்போ உடனே ஜாப் தேவை. ஒருவேளை மோகனுக்கு இப்போ ஜாப் கிடைக்கலன்னா ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. என்ன? உங்களை எல்லாம் நான் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, மோகனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. மோகனை என்னால இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. நீதான் ஏதாவது உதவி செய்யணும் கார்த்திக். அக்கா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. நான் என்ன வெளி மனுஷனா? உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அக்கா ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, நானே மோகன் கிட்ட பேசுறேன், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்க்கா. ஆனா ஆனா மோகனுக்கு நீங்க என்கிட்ட சொன்ன விஷயம் அவனுக்கு தெரியாது. ம்? ம், இங்க பாருங்க, இப்ப அழைய நிறுத்திட்டு ஸ்மைல் பண்ணுங்க. சரி, நம்ம இப்ப உள்ள போலாம், இல்லைன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க சிரிக்கும் போது அர்ச்சனாவை விட அழகா இருக்கீங்க. வாங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட். அர்ச்சனா, அக்காவும் தம்பி எங்க? எனக்கும் தெரியல, இப்ப வந்துருவாங்க. வெரி நைஸ். தோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் சமத்தா இருக்கணும். அர்ச்சனா, நம்ம கிளம்பலாமா? ஆ சரி கார்த்திக், கிளம்பலாம். பாத்து பாத்து கவனமா பாத்து. இங்க பாருங்க, ஆன்ட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் விளையாடலாம். பசங்களா இங்க பாருங்க, ஆண்டியை கொஞ்சம் போக விடுங்க. எங்க வாங்க, சமத்துல. கண்டிப்பா உங்களை எல்லாம் மீட் பண்ண நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஓகே அர்ச்சனா, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். வாடா. நான் வரேன். நீ வரேன்டா. ஓகேடா கார்த்திக், பை. பாத்து போயிட்டு வாங்க. ஓகேடா. ஓகே பை. பாய்டா. அர்ச்சனா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரி வினிதா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு விராஜ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டைம்க்கு நான் அங்க வந்துருவேன். சரி, நாங்க கிளம்புறோம். கார்த்திக், இவனை இவ்வளவு வெக்கப்பட அவரை பாருங்களேன், என்ன கிளம்ப சொல்லிட்டு அவர் அங்க போய் நின்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திக், இதோ வரோம். கிளம்பலாமா? சரிங்க, நாங்க கிளம்புறோம். அர்ச்சனா, இது ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். இத நீ நல்லா என்ஜாய் பண்ணணும். அப்புறம் வருங்களா அப்பா, அண்ணியும் நல்லா பாத்துக்கங்க. அப்புறம் பிறக்க போற குழந்தையும் நல்லா பாத்துக்க என்ன. ஓகே, நாங்க போயிட்டு வரோம். வரோம். Bye. போயிட்டு வரோம். பாய். 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 உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் நல்லா போச்சுல. உண்மைதான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்தோம். சரி மோகன், நான் உன்னையும் அக்காவையும் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஏய் இல்ல கார்த்திக், நாங்க 2 பேரும் நிறைய சாப்பிட்டோமா, அப்படியே பொறுமையா நடந்து போயிடுவோம் இல்லவா? ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் வாங்க, நாங்களே டிராப் பண்ணிட்டு போறோம். வேண்டாம் அர்ச்சனா, வீடு பக்கத்துல தானே இருக்கு, நாங்க நடந்தே போறோம். கார்த்திக், அர்ச்சனா ரொம்ப களைச்சு போயிருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆமா கார்த்திக். ஓகே பாய். குட் நைட். குட் நைட் அண்ணி, போயிட்டு வாங்க. போலாம். நந்தினி அக்கா ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? இவ்வளவு நாளா ஏன் இதையும் நம்ம கிட்ட சொல்லல? அர்ச்சனா, முதல்லயே சொன்னல, அவங்க நம்ம கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க இடத்துல அவங்க செஞ்சது கரெக்ட் தான். சரி, இப்ப ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, சொல்யூஷனும் சீக்கிரமாவே கிடைச்சிரும். என்னால என்ன பண்ண முடியுமோ நிச்சயமா நானும் அதை பண்ணுவேன். ஒரு உண்மையை சொல்லவா, இன்னைக்கு எல்லாரும் கூடயும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பாத்தீங்க. அப்புறம் அங்க நிறைய குட்டி குட்டி பசங்க இருந்தாங்க, அவங்க கூட எல்லாம் விளையாடணும். பசங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்கல்ல. கியூட்டா தான் இருந்தாங்க, பட் பசங்க ரொம்ப வாழ.
ஆனா அர்ச்சனா நீ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா? ஆ? எல்லாருமே ரொம்ப மாறின மாதிரி தெரிஞ்சது. மாறாம எப்படி இருப்பாங்க? நாளைக்கு நீங்க அப்பா ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்டயே இந்த சேஞ்சஸ் வரும். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை குழந்தைங்கள ஒண்ணா பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியல, அவ்வளவுதான். உண்மைதான். கார்த்திக், ம்? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஆனா நீங்க போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடும். கிராமத்துல அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருந்ததுல்ல, அப்புறம் அதுல நிறைய தடங்கள் இருந்ததே, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதா? அர்ச்சனா, எல்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான். ஆனா இது யார் உங்ககிட்ட சொன்னது? நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். யாருமே இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்களும் எதுவும் சொல்லல இல்ல? அர்ச்சனா, உன்னையும் குழந்தையும் யோசிச்சுதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. இதை பத்தி பேசும்போது உனக்கு ரொம்ப வருத்தமாயிடும்ல, அதனாலதான்.